தீபத்தூண் என சொல்லப்படும் தூண் தர்கா இடத்தில்தான் உள்ளது என வக்ஃப் வாரியம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். தீபத்தூண் அமைந்துள்ள மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது எனவும் தற்போது வாதம் முன்வைக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அமைந்துள்ள மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது எனவும் தீபத்தூண் என சொல்லப்படும் தூண் தர்கா இடத்தில்தான் இருப்பதாக வக்ஃப் தற்போது தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் தற்போது வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தீபத்தூண் அமைந்திருக்கக்கூடிய மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது எனவும் தற்போது வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூண் என சொல்லப்படும் தூண் தர்கா இடத்தில் இருப்பதாக வக்ஃப் வாரியம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. தீபத்தூண் அமைந்திருக்கக்கூடிய மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது எனவும் அங்கு தீபமேற்ற முன் எப்போதும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்திருப்பதான வக்ஃப் வாரியம் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்த நிலையில் மேல்முறையீட்டு வழக்கு மீதான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தீபத்தூண் அமைந்திருக்கக்கூடிய மலைப்பாறை தர்காவுக்கு சொந்தமானது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இவற்றையே மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், தர்கா இடத்தில்தான் தீபத்தூண் இருப்பதாக வக்ஃப் வாரியம் வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டு வருது? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு தமிழ்நாடு அரசு, தர்கா தரப்பு, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவைகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை தொடர்ந்து மூன்றாவது நாளாக சென்னை நீதிமன்ற மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை வழக்கு விசாரணை தொடங்கியதுமே வழக்கறிஞர் ஒருவர் இடையீட்டு மனு தொடர்பாக முறையீடு செய்ய முயன்றார். அப்போது அவர்கள் நீதிபதிகள் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டு தொடர்ந்து வாதமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வக்ஃப் வாரியம் தரப்பில் தொடர்ந்து வாதங்களானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. மலை உச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தர்கா உள்ளதாகவும் அதன் அருகில் தொழுகை நடந்து வருவதாகவும் அதுவும் அங்கு ஒரு வழக்கமாக இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் மலை உச்சியின் இரு இடங்களில் என்னென்ன வழிபாட்டு தலங்கள் உள்ளன என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த வக்ஃப் வாரிய வழக்கறிஞர், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்காவும் மலையின் பின்பக்க பகுதியில் காசி விஸ்வநாதர் கோயிலும் உள்ளது. அங்கு ஒருபுறம் பக்தர்களும் இஸ்லாமியர்களும் வந்து செல்ல குதிரை சினை அருகில் இருவேறு பாதைகள் பிரிவதாகவும் தெரிவிக்கப்பட்டது.